ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். குன்று இருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடம். அப்படிப்பட்ட குன்றுகள் இருக்கக்கூடிய இடத்திலே முதலாவது படைவீடாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்திலே எழுந்தரிக்கக்கூடிய முருகப்பெருமான், அவரை பற்றி திருமுருகாற்றுப்படை என்கின்ற சங்க நூலிலே நக்கீரர் பாடியிருக்கிறார். அந்த அளவுக்கு தொன்மையான இந்த திருத்தலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தன்று அங்கே இருக்கக்கூடிய தீபத்தூணிலே திருவிளக்கு ஏற்றுவது இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு உள்ள சில முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதற்காக இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே குறிப்பாக திராவிட கழக கண்மணிகள் இப்போ தொடர்ந்து அதற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கானது வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் அந்த திருப்பரங்குன்றம் மலை முழுக்க முழுக்க முருகனுக்கே சொந்தமானது. அங்கே ஒரு ஓரமாக தர்கா இருக்கு இல்லையா, அந்த தர்கா மட்டும்தான் போனால் போட்டோம், அது அந்த தர்காவுக்கு சொந்தமானது. ஆகவே இந்த மலை மீது அந்த தீபத்தூணிலே கார்த்திகை தீப திருநாளன்று திருவிளக்கு ஏற்றுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று அந்த காலத்திலே தீர்ப்பு வந்த பிறகும் கூட பல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பல பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே இதற்காக போராடி அதற்கான உரிமை மீட்டு தருவதற்காக முயற்சி செய்தும் கூட இதற்கான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்து அந்த தீபத்தூணில் இருக்கக்கூடிய இடத்திலேயே தூணிலேயே கார்த்திகை திருநாளன்று திருவிளக்கு ஏற்றலாம் என்று 1996 ஆண்டு தீர்ப்பு வந்த பிறகும் கூட இன்றளவுக்கு ஏற்ற முடியவில்லை என்று சொன்னால், சில முஸ்லிம்களுடைய ஓட்டுகளுக்காக இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை நசுக்கப்படுகிறது. இத்தனை ஆதாரத்தோட நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லியிருக்கார். அவருக்கு வணக்கங்கள். இத்தனை ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கார்த்திகை தீபத்தூண் எந்த அளவுக்கு வந்து இந்துக்களுக்கு ஒரு வெற்றி விழாவாக நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு தனி வீடியோவை பாலகௌதமன் பேசியிருக்கிறார். ஆனால் இத்தனை நடந்த பிறகும் கூட நாளைக்கு அங்கே கார்த்திகை தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடாது என்று கலெக்டரிடம் மனு கொடுத்திருக்கிறது திமுக. ஏன்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யார் ஏற்படுத்துறாங்க? அப்ப இந்துக்களுக்கு சொந்தமானது, வழிபாட்டு உரிமை இது. அப்படி இருந்தும் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி தடுக்கப்படுகின்றன சொன்னால், சட்டம் ஒழுங்கை நீ பிரச்சனை ஏற்படுத்துங்க, நாங்க அதுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று மறைமுகமாக சொல்வது போல திமுக செயல்படுகிறதா? இது நமக்கு முன் உள்ள ஒரு கேள்வி. இப்ப பாருங்க, அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அந்த கோயில்ல நிர்வாகம் சார்பாக ஒரு செயல் அலுவலர் அவரை சொல்லி இப்ப மேல்முறையீடு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்துக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு அந்த மதுரை நீதிமன்றத்தை போய் முற்றுகையிட போகிறார்களாம். இப்ப இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கெடாதா? திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு சாப்பிடுவது எங்க நடைமுறையில் இருக்கான இல்ல. ஆனால் அசைவ உணவு சாப்பிடுவேன் என்று சொல்லி போய் சாப்பிட்டு ஒரு புதிய பழக்கத்தை ஏற்பட்ட முயற்சி செய்து நவாஸ்கன் எம்பி இங்கிருந்து போறார் ராமநாதபுரத்திலிருந்து. அப்ப இந்துக்கள் மனது புண்படாதா? அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கெடாதா? அப்ப பேசாத திமுக இப்ப ஏன் சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறது? ஆகவே இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை நசுக்க பார்க்கிறது திமுக. நீதியரசர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அந்த தீபத்தூணிலே 96 ஆண்டே ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கிவிட்டது. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அங்கே தீபம் ஏற்றாமல் இருப்பதே கோவிலுக்கு உள்ள உரிமை பறிப்பு. அங்க தீபம் ஏற்றதுனால எந்த விதமான பாதிப்பும் எங்களுக்கு இல்லை என்று தர்கா என்ஓசி கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் ஏத்தலை? இதான் நீதியரசர் கேட்டிருக்கார். அதனால மீண்டும் இதை தடுக்க வேண்டும் என்று சில சக்திகள் முயற்சி செய்கின்றன. இதை வைத்து வன்முறை ஏற்படுத்த வேண்டும் சில சக்திகள் முயற்சி செய்கின்றன. அதற்கு வெளிப்படையாக திமுக கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் திமுக ஒரு ஹிந்து விரோத கட்சி என்பதை மீண்டும் நிலைநாட்டி இருக்கிறது. இதே போல ஒரு வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறி நான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன்.
வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் அங்கே இருந்த அந்த சிவலிங்கம், கருவறைக்குள் இருந்த சிவலிங்கம் முஸ்லீம் படையெடுப்பின் போது பாதுகாப்பிற்காக வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு நல்ல நாளில் எல்லா பொதுமக்களும் முடிவு செய்து அந்த சிவலிங்கத்தை மீண்டும் கொண்டு கோயிலில் வைக்கிறாங்க. அந்த கோயிலில் வச்ச உடனே கலெக்டருக்கு தகவல் போகுது, போலீஸ் வருது. ஆனால் வேலூர் நகரமே திரண்டு வந்து அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஆலயத்தில் முன் நின்றிருந்தது. ஆயிரக்கணக்கான பேர் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஆகவே அந்த ஹிந்து ஒற்றுமை அங்கே வெற்றியை நிலைநாட்டி காட்டியது. அதே போல வேலூருக்கு பிறகு தமிழகத்திலே இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை மீட்ட ஒரு வெற்றி செய்தியாக நாளை கார்த்திகை தீபத்துணிலே தீப ஒளி ஏற்றப்பட வேண்டும். அதற்கு எல்லா இந்துக்களும் ஒருங்கிணைந்து நம்முடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறது என்னன்னா, இந்து முன்னணி முருக பக்தர் மாநாட்டில் ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஒவ்வொரு கந்த சஷ்டி அன்னைக்கு எல்லா இந்துக்களும் ஒன்றாக சேர்ந்து கந்த சஷ்டி படிக்க வேண்டும். அப்படி செய்த கூட்டு பிரார்த்தனையுடைய பலன் இது என்று நான் பார்க்கிறேன். ஆகவே ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்று தீரும். இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை காத்திட, இந்துக்களுடைய தன்மானம் காத்திட, இந்துக்களுடைய கோயிலை காத்திட, குமரன் வாழக்கூடிய குன்றை காத்திட இந்துக்களே அணிதிரள்வோம். மதுரை மாநகரிலே வாழக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் நாளை நாம் செல்ல வேண்டிய இடம் திருப்பரங்குன்றம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.